ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தர்மயுகம். இன்றைக்கி மார்னிங் 5 AM கிளப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி புதன்கிழமை எங்கள் ஊரில் வந்து மார்க்கெட். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போயிட்டு மார்க்கெட் போகவே லேட் ஆகிடுச்சு. ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்ச பிறகு ஒரு உப்புமா செஞ்சு சாப்பிட்டுட்டு நானும் குழந்தைங்களும் மார்க்கெட்டுக்கு போயிட்டோம் காய்கறி வாங்க. இது எங்களுடைய தென்காசி மார்க்கெட். புதன்கிழமை சந்தை ஜேன்னு இருக்கும். இப்போ இது 9 மணிக்கு எடுத்த வீடியோ. 9 மணிக்கே எவ்வளோ ஜனங்க பாருங்கள். இன்னும் 7-8 மணிக்கெலாம் பயங்கர கூட்டமாக சூப்பராக இருக்கும். எங்கள் எல்லா சொந்தக்காரங்களையும் நம்ம மார்க்கெட்டுக்கு புதன்கிழமை போனால் பார்த்துடலாம். எங்கள் ஊரில் அதிகப்படியாக எல்லாருமே இந்த புதன்கிழமை மார்க்கெட் அப்போ தான் எல்லா காய்கறியும் வாங்கி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த புதன்கிழமை தான் இதை மாதிரி மொத்தமாக வாங்குவாங்க. இடையில ஏதாவது கொஞ்சம் தேவையானது மட்டும்தான் இடையில காய்கறி கடையில் வாங்குவாங்க. மற்றபடி அதிகபட்சமாக இந்த புதன்கிழமை சந்தையில் தான் எல்லாருமே வாங்கிக்கிடுவோம். கூறு 10 ரூபாயா? மார்க்கெட்டில் அருவாள், அப்புறம் அருவாமனை, இந்த இரும்பில் செஞ்சது, அப்புறம் பிளாஸ்டிக் பொருள், அப்புறம் மண் பாத்திரம் எல்லாமே இருக்கும். அந்த சைடு அந்த செக்ஷன் பக்கமே நாங்கள் போகல. காய்கறி இருக்கிற பக்கம் மட்டும்தான் வீடியோ எடுத்தோம். நெக்ஸ்ட் வீக் முடிஞ்சு அதெல்லாம் ஓப்போம். நாங்கள் என்னென்ன காய்கறிலாம் வாங்கினோன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறோம். இன்றைக்கி ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். இப்போவும் மார்க்கெட்டுக்கு போனாலே ஒரு 200 250 ரூபாய்க்கு வாங்கிடுவோம். இன்றைக்கி ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். எவ்வளோன்னு வாங்கினீங்க? 30 rupees. ஓகே. அதுக்கடுத்து டொமேட்டோ வாங்கியிருந்தோம். தக்காளி இன்றைக்கி 1 கிலோ 20 ரூபான்னு சொன்னாங்க. எங்கள் மார்க்கெட்டில் 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். தக்காளியெல்லாம் எடுத்து தக்காளி கடையில் வச்சுருங்க. அப்புறம் கேரட் வாங்கியிருந்தோம். கேரட் ஒரு பிளேட் 2 rupees சொல்லியிருந்தாங்க குட்டி பிளேட்டில். அது ஒன்று வாங்கியிருந்தோம். கிலோ வாங்கிக்கணும். 50 ரூபா 50 ரூபா எடுத்து இதுக்குள்ள அக்காவுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கிட்டக்கு எடுத்து வை. ஒரு கிரேப் சாப்பிட்றதுல ரொம்ப மும்முரமாக இருக்காரு. நானும் அதே வேலை தான் பண்ணிகிட்ருக்கேன். இது 3க்கு ஒரு 50 ரூபான்னு ஒரு கடையில் தனியாக வாங்கினோம். 20 ரூபா கடையில் இது தனித்தனியாக எடுத்தால் 20 ரூபா, 3 எடுத்தால் 50 ரூபானாங்க. அங்கே பீட்ரூட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு 3 இது 50 ரூபான்னு எடுத்தோம். இதான் ரொம்ப அதிகம். இவ்வளோ இஞ்சும் 10 ரூபா தான். அப்புறம் தாராளமாக கொடுக்கலாம். இந்த கேரட்டும் 10 ரூபா தான். 20 ரூபா 70 ஆச்சு. இது 30 ரூபா 100 ரூபா ஆச்சு. அப்புறம் தக்காளி இன்றைக்கி 1 கிலோ 20 ரூபா சொன்னாங்க. 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தோம். இது ஒரு 10 ரூபா மொத்தம். இந்த பென்சில் ஒன்று வாங்கியிருக்கோம். காய்கறி மட்டும் எவ்வளோ சொல்லுவோம்? காய்கறி மட்டும் 110 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். காய்கறிக்கு அப்புறம் இந்த பட்டாணியா பிரிஞ்சி செய்கிறதுக்காக பட்டாணி ஒரு 10 ரூபாய்க்கு பேக்கெட் வாங்கியிருக்கோம்.
அம்மா 5am கிளப் 10th டே சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததுக்காக நாங்கள் இந்த gift பண்ணியிருந்தோம். இந்த gift எப்படின்னா இது எப்படி வச்சு இப்படி பண்ணால் இது ஒரு பப்பிக்குட்டி. இது எப்படி வச்சு இப்படி பண்ணால் எலிக்குட்டி. இது எப்படி வேணால் வச்சுக்கலாம். அப்புறம் அழகுக்கு இது வச்சுக்கலாம். இது என்னோடய தமிழ் புக்கில் கிராஃப்ட் நிறைய கொடுப்பாங்களா, அதை பார்த்து பண்ணது. தேங்க்யூ, சூப்பராக இருக்கு. இது தேசிய கொடி. பேப்பரை சுருட்டி அதில் பாதி பேப்பரை கிழிச்சு தண்ணியை வச்சு அப்ளை பண்ணிட்டு செஞ்சது. சூப்பர், தேங்க்யூ. தேசிய கொடிக்கு கலர் பண்ணலையா அப்போது? ஓகே ஓகே, தேங்க்யூ. அழகாக இருக்கு. கலர் பண்ணிட்டு தரேன். சரி தங்கம், தேங்க்யூ. தேங்க்யூ.